மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் கூறியதுக்கு இணங்க மற்றும் மத்திய அரசு உடைய திட்டத்தின்படியும் இங்கிருந்து நம்முடைய தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு தொடங்குவதற்கு ஏற்ற இடம் எது என்று பார்ப்பதற்காகவும் நேற்று முழுமையான ஆய்வு பணி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு 3 இடத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 3 இடத்துல என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குவதற்கு தோதான ஒரு இடத்தை தேர்வு செய்து அதிலிருந்து கப்பல் போக்குவரத்தை உடனடியாக துவங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கூடிய விரைவில் முதல் டெம்பரரி ஜெட்டி மூலமாக ஆரம்பிச்சுட்டு அப்போ பெர்மனண்டாக ஒரு டெர்மினல் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது வரும் பொழுது இங்கு வருகின்ற வடநாட்டு பக்தர்கள் இங்கிருந்து ஸ்ரீலங்கா செல்வதற்கும் இங்கும் இந்த பகுதி ராமேஸ்வரம் பகுதி பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். மேலும் சரக்கு போக்குவரத்தும் இங்கிருந்து அருகில் உள்ள நம்முடைய ஸ்ரீலங்காவுக்கும் மற்றும் இங்கே இந்தியாவுக்குள்ளே உள்ள பிற துறைமுகங்களுக்கு மூலமாக தோணி மூலமாகவும் அப்புறம் பார்ஜ் மூலியமாகவும் கொண்டு செல்வதற்கும் நாங்கள் திட்டம் வைத்திருக்கின்றோம். இவ்வாறு சரக்கு போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுடைய போக்குவரத்து பழைய காலம் போகவே இங்கு வரும் பொழுது இந்த தீவினுடைய பொருளாதார வளர்ச்சி பெருமளவிற்கு மேற்படும் என்று நம்புகின்றோம். நம்முடைய தமிழக அரசு இதில் மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பணியோடு சேர்த்து என்னுடைய வெள்ளப்பணியோடு சேர்த்து இந்த பணியும் செய்து வருகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கப்பல் போக்குவரத்து இங்கே தொடங்கும் பட்சத்தில் கடல் ஆழப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கடல் எங்களுக்கு ஒரு 3 மீட்டர் ஆழம் இருந்தாலே போதும் இந்த ஃபெரி சர்வீஸ் விடுறதுக்கு. அதாவது மனிதர்கள் போகின்ற அந்த ஏசி ஃபெரி அது விடுறதுக்கு 3 மீட்டர் ஆழம் இருந்தாலே போதும். 3 மீட்டர் இங்கே இருக்கு. அந்த பல்வேறு பகுதிகளில் ஆராய்ந்துட்டோம், அங்கெல்லாம் இருக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இது மட்டும் இப்போ சரக்கு மட்டும் பண்ணும் பொழுது ஒரு 4-5 மீட்டர் தேவைப்படும் ஆழம். அதற்கு தேவையான இடத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ 2 பகுதியாக பிரித்து இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கடலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஜெட்டியை நீட்டிச்சு போகும்பொழுது அந்த ஆழம் கிடைக்குது. ஸோ அது அமைவதற்கு ஏற்ற இடம் இருக்கின்றது. இதை தவிர இந்த தீவிலவே நம்ம வருகின்ற டூரிஸ்ட் மக்கள் கோயிலை மட்டும் பார்க்காம பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கின்ற இந்த அக்னி தீர்த்தம், வெள்ளுண்டி தீர்த்தம் பல்வேறு பகுதிகளை பார்ப்பதற்கு கடல் வழியாக ஒரு ஃபெரி சர்வீஸ் வருவதற்கும் நாங்கள் இடத்த நிறுத்தி பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே வர மக்கள் இனோவா எடுத்துகிட்டு வராங்க. அது மதுரையிலேருந்தே எடுத்துகிட்டு வராங்க. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஏன்னா போக்குவரத்து எல்லா பகுதிக்கும் கனெக்டிவிட்டி இல்லாதனால அதில் அப்படியே சாயந்தரம் போயிடுறாங்க மதுரைக்கு. ஸோ இந்த மக்களை இங்கே தங்க வச்சாதான் இங்கே உள்ள பொருளாதாரம் வளரும். அப்போ அவர்களுக்கு ஏற்ற படகு வழி போக்குவரத்து பண்ணும் பொழுது 2 நாள் அவங்க இருந்தாங்கன்னா முழுமையாக இந்த தீவை சுற்றி இருக்கின்ற அழகான இடங்கள் எல்லாம் காட்ட இயலும் என்பதால் அதையும் வேகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதல் கட்டமாக அக்னி தீர்த்தம், வெள்ளுண்டி தீர்த்தத்தில் ஃப்ளோட்டிங் ஜெட்டி போடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவுக்கு இணங்கும் எங்களுடைய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் அது வந்துடும். பாதுகாப்பு அதிகாரிகள் எதுவும் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நேவல் டிட்டாச்மெண்ட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க, அவங்க என்ன மாதிரியான நேவல் டிட்டாச்மெண்ட்டு எங்களுடைய ஆஃபீஸில் வாடகைக்கு இருக்காங்க அவங்க. அதனால அவர்களை போய் பார்க்கல. அது எங்கள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போனேன். போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கேருந்து இயக்க முடியுமா? ஏன்னா கஸ்டம்ஸ் இதில் வராங்க, இமிகிரேஷன் ஆஃபீஸர் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ உடனடியாக ஆரம்பிக்கணும்னா அது அங்கே தான் இடம் இருக்குது. எங்கள் போர்ட் ஆஃபீஸில் இடம் இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆயிருந்தோம். பல்வேறு இடங்களை பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம அருமையான ஒரு டெர்மினல் நம்ம கட்ட இருக்கோம். அந்த பார்வை படணும், அது ரொம்ப அழகாக இருக்கணும் இந்த தீவுக்கு என்ற அடிப்படையில் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா.
சரி அது அந்த போகிற மாதிரி இருந்தேன். எப்படி போயிருக்கேன் பாருங்க.